ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஒரு சாதாரண நெருப்பு 50 வருஷமாக எரிஞ்சு கொண்டு இருக்குமென்று சொன்னால் நம்பேலுதா? நம்பி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் டர்க்மெனிஸ்தான் நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு 50 வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. அதாவது 1971 2026 ஆண்டு இந்த ஆண்டு வரைக்கும் இந்த நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோவியத் ரஷ்யா 1971 ஒரு அகழ்வாராய்ச்சிக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க, டர்க்மெனிஸ்தான் நாட்டுக்கு. அதாவது அங்கே நச்சுவாயு இருக்கிறதாக ஒரு தகவல் அந்த ஆய்வு செய்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு போகிறாங்க. ஸோ போகிற டைமில் அவங்க ஒரு பள்ளத்தை தோன்ற டைம் அந்த பள்ளம் சரிஞ்சு பெரிய ஒரு புதகுழியாக மாறுது. மாறினத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதேன் வாயு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக ஆரம்பித்தது. சரி, அப்போ அவங்க பார்த்தாங்க ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த நெருப்பை நம்ம கொளுத்தி விட்டோம்னு சொன்னால் இதில் இருக்கிற மிதேன் வாயுவெல்லாம் போயிடும் அப்படி என்று சொல்லிவிட்டு அங்கே அந்த சோவியத் ரஷ்யா சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நெருப்பை கொளுத்தி விடுறாங்க. விட்ட பிற்பாடு பார்த்தாங்க, சரி ஓகே ஒரு 2 வாரத்தில் அணைஞ்சிருமென்று பார்த்தா இன்னும் 50 வருஷமாக அந்த நெருப்பு அணையாமல் எரிஞ்சு கொண்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலத்தில் அதை சுற்றி வர இருக்கிற 100 கிலோமீட்டருக்கும் அந்த நிலத்துக்கு கீழே இதே மாதிரி மிதேன் வாயுகள் இருக்கிறதால அந்த மிதேன் வாயு முடிவற்றதாக இன்னும் வந்து கொண்டிருக்கிறதால அந்த நெருப்பு 50 வருஷமாக இன்னும் எரிஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதை எப்படியாவது டர்க்மெனிஸ்தான் நாடு ஒரு பொறுப்பேற்று ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த நெருப்பை அணைக்கணும். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மக்கள் இதை மூச்சு திணறால் ஒரு சுவாச பிரச்சனையை எதிர்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டர்க்மெனிஸ்தான் கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஓகே இந்த நெருப்பு எப்படியாவது அணைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்காங்க. சரி, அப்போ என்ன செய்வோம், பக்கத்தில் ஒரு குழியை போட்டு அதில் இருந்து மிதேன் வாயு எடுத்துகிட்டு இந்த நெருப்பை அணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டால் அதுக்கு டர்க்மெனிஸ்தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல. ஏன்னு சொன்னால் சப்போஸ் அந்த குழியை தோண்டி மிதேன் வாயு எடுக்கிற டைமில் அந்த ஒரு சின்ன தீப்பொறி பறந்து அந்த குழியில் விழுந்தால் கூட என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ அதால் இன்னும் டர்க்மெனிஸ்தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல. இன்னும் அந்த நெருப்பு 50 வருஷமாக எரிஞ்சு கொண்டே இருக்குது. இதை தான் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அதாவது அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டோர் டு ஹெல், அதாவது நரகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கிற மக்கள் வச்ச பேர் தானே தவிர இதுக்கு அந்த பேர் இன்னும் அப்படி கொடுக்கல. சரி நண்பா, இந்த வீடியோ இவ்வளவு தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் இன்னும் இதை விட சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்க ட்ரை பண்ணுறேன். நண்பா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த கண்டென்ட்டும் இதை விட சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூனாக இருங்க.